ஹலோ கைஸ், இன்னைக்கான கதைக்கு போகலாம் வாங்க. எப்படியோ நம்ம சேனலுக்கு 100 சப்ஸ்கிரைபர் கிடைச்சாச்சு. அதோடு இல்லாமல் நம்ம சேனலில் போடுற வீடியோக்கள் எல்லாமே ரொம்பவுமே ஹாரராக இருக்கும். உங்களுக்கு ஹாரர் த்ரில்லர் கதைகள் பிடிக்கும்னா மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, இன்னைக்கான கதைக்கு போகலாம். ரெஜினாவுக்கு விடிஞ்சா கல்யாணம். ஒருபுறம் கல்யாணத்துக்கு தேவையான வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. கல்யாண பொண்ணான ரெஜினா ரூமில் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கா. அப்போ அங்கே வந்த ஒரு பொண்ணு, மேம் உங்கள் வெட்டிங் ட்ரெஸ் வாங்கியிருக்கோம், போட்டு பாருங்கள், எதுவும் அட்ஜஸ்ட் பண்ணால் உடனே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறா. ரெஜினா உடனே ஓகே அங்கே வை, நான் போட்டு பார்த்துட்டு உன்னை கூப்பிடுறேன், நீ போ அப்படின்னு சொல்கிறா. அந்த பொண்ணும் உடனே ரூமை விட்டு வெளியில் போயிடுறா. ரெஜினா குளிச்சுட்டு வந்து ட்ரெஸ்ஸை போடலாம் அப்படின்னு வந்து பார்க்குறப்ப அந்த ட்ரெஸ்ஸு காணும். என்ன இந்த பொண்ணு இங்கே வச்சுட்டு போன்னு சொன்னால் எடுத்துகிட்டு போயிட்டா போல அப்படின்னு யோசிக்கிறா. சரி நாம் போய் கலெக்ட் பண்ணிக்கோ அப்படின்னு ரூமை விட்டு வெளியில் வாரா. அப்போ அந்த லாட்ஜில் உள்ள லைட்டெல்லாம் விட்டு விட்டு எரியுது. இவன் நடக்க நடக்க அங்கே உள்ள லைட்டெல்லாம் ஒரு மாதிரியாக ஆஃப் ஆகுது. ஆனால் அதை இவ பெருசாக எடுத்துக்கலை. லைட்டெல்லாம் ஆஃப் ஆன உடனே பயந்து போயிடுறா. சரி நம்ம ரூமுக்கு போயிடலாம் அப்படின்னு ரூமை பார்க்க போகிறா. தன்னோட ரூமில் போய் டார்ச் லைட்டை எடுத்துக்கிட்டு கேண்டிலை தேடி பார்க்குறா. அப்போ இவ போட்டுக்க வச்சிருந்த ட்ரெஸ்ஸை யாரோ எடுத்து போட்டுக்கிட்டு நிற்கிறாங்க. இவ கிட்ட போய் பார்க்குறா. அந்த உருவம் இவளை பயமுறுத்துது. இந்த உருவம் பயமுறுத்துனதில் இவ விறுவிறுன்னு வெளியில் ஒடியாந்துடுறா. அப்போ மாடி மேலே ஏதோ ஒரு சத்தம் கேட்குது. சரி மாடி பக்கமாக போய் பார்ப்போம் அப்படின்னு மாடியில் மெதுவாக ஸ்டெப் பை ஸ்டெப் ஏறி போகிறா. அப்பையும் அதே மாதிரி லைட்டு விட்டு விட்டு எரிய ஆரம்பிக்குது. இவளோட ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு ஒரு உருவம் மெல்ல வருது. கொஞ்சம் கொஞ்சமாக இவளை நெருங்கி வருது. உடனே ரெஜினா, யாருது, எதுக்கு இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறா. அந்த உருவத்திலேருந்து எந்த ஒரு பதிலும் வரலை. சரின்னு அந்த இடத்த விட்டு ஓடி போயிடுறா. இவளை பின்தொடர்ந்து அந்த உருவம் இவ ரூம் கிட்ட வரைக்கும் வருது. இந்தா உன்னோட ட்ரெஸ்ஸு, நீயே போட்டுக்கோ, உன்னோட கல்யாணத்துக்கு என்னோட கிஃப்ட்டு, வா வாங்கிக்கோ, இது என்னை விட உனக்கு தான் போட்டா சூப்பரா இருக்கும், இந்தா வாங்கிக்கோ, வா வா அப்படின்னு சொல்லுது. ரெஜினா உடனே எனக்கு எதுவும் வேணாம், நீயே போட்டுக்கோ அப்படின்னு கத்துறா. ஆனால் அந்த உருவம் கையில் ஒரு கோடாலியை வச்சுக்கிட்டு அவளோட ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு, விடிஞ்சாதான உனக்கு கல்யாணம், உனக்கு இந்த நைட்டே சாவுதான், கதவை தர கதவை தர அப்படின்னு கதவை போட்டு தட்டுது. அப்போ அந்த வழியாக போய்கிட்டு இருந்த ஒரு நன்னுக்கு இங்கே ஏதோ ஒரு அமானுஷ்யம் நடக்கிறதா உணர்றாங்க. இவங்க அந்த அமானுஷ்யத்தை உள்வாங்கி அது கிட்டக வாராங்க. இங்கேருந்து போயிடு, இது புனிதமானவங்க ட்ரெஸ்ஸு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதோடு இல்லாமல் இது புனிதமானவங்க உள்ள இடம், இந்த இடத்த விட்டு நீ வேகமாக போ அப்படின்னு அந்த உருவத்தை பார்த்து சொல்கிறாங்க. இந்த நன்னு சொல்கிறதையும் அந்த உருவம் காது கொடுத்து கூட கேட்கவே இல்லை. கொஞ்ச நேரத்தில் அந்த நன் தன்னோட கையில் வச்சிருந்த புனித நீரை அந்த ஆத்மா மேலே தெளிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதோடு இல்லாமல் அந்த ஆத்மாவை ஒரு இடத்துல கட்டுப்படுத்தி சுற்றி மெழுகுவர்த்திகள் ஏற்றி அந்த இடத்துல கட்டுப்படுத்தி வைக்கிறாங்க. ரெஜினாவுக்கு என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு ஒன்றுமே புரியலை. அந்த நன்னுகிட்ட போய் என்ன ஆச்சு, ஏன் இந்த மாதிரி நடக்குது எனக்கு அப்படின்னு கேட்குறா. அப்போ அந்த நன் ரெஜினாவுக்கு சொல்கிறாங்க, திருமணமாக போகிற ஒவ்வொரு பெண்களுக்கும் எடுக்கிற ட்ரெஸ்ஸு தான் இந்த புனிதமான ட்ரெஸ்ஸு. ஆனால்
உனக்கு கொடுத்துருக்க இந்த ட்ரெஸ்ஸு புனிதமான ட்ரெஸ்ஸு கிடையாது. இது ஒரு திருமணமாகாமல் இறந்து போன கன்னி பெண்ணோட ட்ரெஸ்ஸு. அதை நீ போட்டுக்க பார்க்கறதுனால தான் அது உன்னை அடைய பார்த்தது அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. இவங்கெல்லாம் இதை பேசிக்கிட்டு வெளியில் போகிறப்ப அப்படியே அந்த பக்கம் பார்த்தோம்னா அந்த உருவம் அந்த சக்தி கட்டுப்பாட்டிலிருந்து தன்னை விடுவிச்சுக்குது.